Daily. Taste the Daily. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து மலையடிவாரத்தில் கிரிவல பாதையில் பல்வேறு வகையான காவடி சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இங்கு தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்துள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா கொன்னக்காடு கிராமத்தில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் சார்பாக 5ஆம் ஆண்டு மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாட்டு வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே செல்வம் என்பவருக்கு சொந்தமான பினாயில், லைசால், ஆசிட் போன்ற திரவியங்களை விற்பனை செய்யும் கடையிலும் அருகில் இருந்த மளிகை கடையிலும் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த இருங்காட்டுக்கோட்டை தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினம் பஜார் வீதியில் இரத்த பரிசோதனை நிலையம் உட்பட 2 கடைகளில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் 6 லட்சம் மதிப்புள்ள மின்சாதன பொருட்கள் சேதமடைந்த நிலையில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரபாகர், புதுப்பட்டினம் வணிகர் சங்க தலைவர் காதர் உசேன் ஆகியோர் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட கடையில் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னையில் இருந்து ஜெர்மன் நாட்டின் பிராங்க்பர்ட் நகருக்கு செல்லும் லுப்தான்சா ஏர்லைன்ஸ் விமானம் 6 மணி நேரம் தாமதமானதால் ஜெர்மனி, லண்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் 324 பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். பிராங்க்பர்ட் நகரில் இருந்து சென்னை வரும் விமானம் தாமதமானதால் இங்கிருந்து செல்லும் விமானம் தாமதமாகியதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். தைப்பூசத்தை முன்னிட்டு அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விரதம் இருந்து உடல் முழுவதும் அலகு குத்தியும் காவடி தூக்கியும் ஊர்வலமாக வந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற ஆடி தேரோட்டத்தை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்தம் நடும் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான ஆடி தேரோட்டம் ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பங்குனி உத்திர திருவிழாவின் தொடக்கமாக பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கருணாம்பிகை அம்மாள் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமானுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியின் சிகர நிகழ்வான தேரோட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை தீவிரமாக நடைபெற்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் கடமலை புத்தூர் வள்ளலார் கோயிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி சுமந்தும் நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மேலும் சரவண பொய்கையில் நீராடி முடிக்காணிக்கை செலுத்தியும் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் மாமன்னர் திருமலை நாயக்கரின் 442வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு அரசு சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திருமலை நாயக்கர் அரண்மனையில் உள்ள திருமலை நாயக்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நாகராஜா ஆலயத்தில் தை மாத தேர் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூர் முருகன் கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசை கட்டி பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்த நிலையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற தர்மசம் வர்த்தினி கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தேரை வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.